இந்த வீடியோவில் நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது ஒரு அனாலஜி தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஹவுஸ், அதோட சைஸ் என்ன அண்ட் அதோட லொக்கேஷனோட ரேட்டிங் என்ன, இதை ரெண்டையும் பொறுத்து இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நியூரல் நெட்வொர்க் ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ நம்ம பேசின மாதிரி தான் இது சாம்பிள் நியூரல் நெட்வொர்க் இமேஜ். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்கள் ஒரு ஹவுஸோட சைஸை இன்புட்டாக கொடுத்துட்டு அண்ட் அதோட லொக்கேஷன் ரேட்டிங்கும் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நியூரல் நெட்வொர்க் ப்ரிடிக்ட் பண்ணோம். இது வந்து ஆஃப்டர் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸு நியூரல் நெட்வொர்க்குக்கு ட்ரைனிங் ஃபேஸில் ஃபீட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹவுஸோட சைஸ் இவ்வளோவா இருந்தால், இதோட லொக்கேஷன் ரேட்டிங் இவ்வளோவா இருந்தால், இதோட ப்ரைஸ் இவ்வளோ. இன்னொரு ஹவுஸோட சைஸ் இவ்வளோவா இருந்தால், அதோட லொக்கேஷன் ரேட்டிங் இவ்வளோவா இருந்தால், அதோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸை ட்ரைனிங் ஃபேஸில் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பேக் ப்ரொபகேஷன் மூலயமா இந்த நியூரல் நெட்வொர்க் லேர்ன் பண்ணிவிட்டு புது எக்ஸாம்பிள்ஸுக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம லேட்டரான் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.